வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். உங்களால வந்து இந்த சப்ஜெக்டே பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சாப்டர் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்ப பார்க்கலாமா ப்ராப்ளம்? From the following particulars, compute GAV, gross annual value தான் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Municipal value rupees 60,000 per annum, fair rental value 66,000 per annum, standard rental value rupees 63,000 per annum, actual rent rupees 66,000 per annum. Date of completion 30/6/2024. Date of letting 1/10/2024. ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீஷனே 30/6/2024 தான். ஓகேவா? அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் ஸ்டார்ட் பண்றது 1/4/24ல ஆரம்பிக்குது. ஓகே, ஆனா இங்க வந்து கம்ப்ளீட் ஆனதே பாத்தீங்கன்னா 30/6/24 தான். அப்ப 30/6/24 அப்படின்னா 7வது மாசத்துல இருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகே, அப்ப 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 9 மாசம் தான் நமக்கு டேட்டா வேணும். இப்ப இங்க per annumக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா 9 மந்த்ஸ்க்கு நம்ம முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க டேட் ஆஃப் லெட்டிங்கும் லேட்டா தான் பண்ணிருக்காங்க. ஹவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு 6ஆம் மாசமே. ஆனா அத வாடகைக்கு விட்டது பாத்தீங்கன்னா 1/10/24 தான். அப்ப எத்தனை மாசம் கழிச்சு விட்டிருக்காங்க? அப்ப 7ஆம் மாசம் அது வேக்கண்டா இருந்திருக்கு. 8 வேக்கண்ட், 9 வேக்கண்ட். 3 மாசம் வேக்கண்டா இருந்திருக்கு. 10ஆம் மாசம் 1ஆம் தேதி தான் அவங்க வாடகைக்கு விட்டிருக்காங்க. லெட் அவுட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூவேஷனை 9 மந்த்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். பாருங்க, 60,000 into 9/12. ஏன் பண்றோம் தெரியுதா? ஹவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆனாதே 30/6/24 தான். அப்ப அந்த கம்ப்ளீஷன் டேட்ல இருந்து தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் ஃபேர் ரெண்டல் வேல்யூ 66,000. இதையும் 9 மந்த்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 49,500 வருது. இப்ப இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 49,500 தான். ஓகேவா? எஸ். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்டும் per annumக்கு தான் கொடுத்திருக்கு. நமக்கு தேவை 9 மந்த்ஸ்க்கு. அதையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 47,250 வருது. இப்ப இது ரெண்டுத்துல எது லீஸ்டோ அதை நம்ம வந்து ERVன்னு சொல்லுவோம். அப்ப 47,250 தான் ERV. இப்ப ஆக்சுவல் ரெண்ட் இருக்கு பாருங்க, 66,000 per annum சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 66,000 நம்ம எத்தனை மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும்? 9 மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். 9 மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 49,500. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 49,500 தான் ஹையஸ்ட். இதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, ஆனுவல் ரெண்டல் வேல்யூன்னு இதை சொல்லலாம். இப்ப நமக்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேகன்சி லாஸ் இருக்கு. காரணம் என்ன? ஹவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆனது 30/6/2024. ஆனா லெட் அவுட் பண்ணது 10th மந்த் தான் விட்டுருக்காங்க. 1/10/2024 தான் விட்டுருக்காங்க. அப்ப 7வது மாசம் ஃபுல்லா வேக்கண்டா இருந்திருக்கு. ஜூலை, அப்புறம் அப்புறம் ஆகஸ்ட், அதுக்கப்புறம் செப்டம்பர். ஓகே, அக்டோபர் 1 தான் விட்டுருக்காங்க. அப்ப 3 மாசத்துக்கு லாஸ் இருக்கும் வேகன்சியால. அப்ப அது வந்து எவ்வளவுன்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்ப ஆனுவல் ரெண்ட் பாத்தீங்கன்னா 66,000 per annum கொடுத்துட்டாங்க. அப்ப டிவைடட் பை 12 into 3 போட்டோம்னா 3 மாசத்தோடது எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். பாருங்க, 66,000 into 3/12. ஓகே, ஏன்னா வேகன்சி பீரியட் எவ்வளவு? 3 மந்த்ஸ் தான் இல்லையா? அதனால 66,000 divided by 12 into 3 போட்டோம்னா 16,500 வருது. இதுதான் லாஸ் டியூ டு வேகன்சி. அப்ப இதை வந்து நம்ம இதுல இருந்து மைனஸ் பண்ணலாம். 49,500ல இருந்து இந்த லாஸ் டியூ டு வேகன்சியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. எவ்வளவு பாருங்க, கிராஸ் ஆனுவல் வேல்யூ 33,000 தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. புரிஞ்சுதா? இப்ப வந்து புக்ல உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் எல்லாம் தப்பா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஏன்னா வந்து அவங்க ஃபுல் 12 மந்த்ஸ்க்கு வச்சு கால்குலேட் பண்ணிருப்பாங்க. பட் இங்க நமக்கு டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து லேட் அப்படின்னதுனால, ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வந்து 1/4/2024 ஸ்டார்ட் ஆகுது. பட் இத கம்ப்ளீட் பண்ணதே 30/6/24 தான். அப்ப நம்ம அதுல இருந்து தான் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அதனால நம்ம 9 மந்த் பீரியடுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ரொம்ப சுலபமான சாப்டர் தான் இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்றது. எஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.